இப்ப இன்னைக்கோ நேத்திக்கோ ஒரு நியூஸ் வந்தது, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. பாகிஸ்தான்ல சிந்து நதிக்கு பக்கத்திலே ஒரு மாபெரும் தங்க சுரங்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார். பாகிஸ்தான் பொருளாதார நிலைமை அவ்வளவா சரியில்லாத ஒரு நாடு தான், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற நாடு. அடிச்சாம்பாரு லாட்ரின்ற மாதிரி அவர்களுக்கு சிந்து நதியினுடைய கரையிலே மாபெரும் ஒரு தங்க சுரங்கம் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் அங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு நாளாக நமக்கு அது அங்கேதான் இருக்கு, அது வேற எங்கே போல அங்கதான் இருக்கு. ஆனா திடீர் என்று ஏதோ ஒன்று கிடைக்கிற போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்ற போதுதான் அதை புதையல் என்று நாம் சொல்லுவோம். அப்படித்தானே? அப்படிதானங்க? புத்தகத்திலிருந்து என்ன அப்படி வேல்யூ கிடைக்கும்? ரொம்ப விலையுயர்ந்த புத்தகமா இருந்தா கூட ஒரு 700 ரூபாய், 800 ரூபாய், 2000 ரூபாய் என்ன நமக்கு கிடைக்கும்? அத புதையல் என்று எப்படி சொல்ல முடியும்? முதல்ல புதையலுடைய வேல்யூன்றதை பத்தி பேசுற போதே எனக்கு எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதை ஞாபகம் வருது. அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம தலைகீழ் ராணி என்று சுஜாதா ஒரு சிறுகதையை எழுதினார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை அது. ஸ்ரீரங்கத்துல ஒரு தெருவுல ஒரு ரொம்ப வயசான ஒரு தாத்தா இருக்கார். தன்னந்தனியா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கார். அவருடைய மகன் சென்னையில இருக்காரு. அப்பாவை கூப்பிட்டு பாக்குறாரு, வீட்டை வித்துட்டு வந்துருப்பா, தன்னந்தனியா எதுக்குப்பா இருக்கன்னு கேட்க மாட்டேங்கிறார் தாத்தா. ஒரு நாள் மகன் என்ன பண்ணாரு, குண்டு கட்டாவே தன்னுடைய அப்பாவை தூக்கிட்டு போய் கார்ல உட்காந்து வச்சு அவர் சென்னைக்கு கூட்டிகிட்டே போகணும்னு வீட்டை பூட்டுறதுக்குள்ள இவர் இன்னொரு கதவை திறந்து இறங்கி போய் திரும்ப வீட்டு திண்ணையில உட்காந்துட்டார். நீ என்ன வேணா செய்ய, நான் இங்க இருந்து வரமாட்டேன். மகன் வெறுத்து போய் இங்கேயே இரு, இந்த திண்ணையும் இந்த வீடும் தான் உனக்குன்னு சொல்லிட்டு மகன் போயிடுறார். இப்போ ஊரெல்லாம் பரபரப்பா என்ன பேச்சுன்னா, தாத்தா வீட்டுல புதையல் இருக்கு, அதனாலதான் அதை விட்டு கிளம்ப மாட்டேங்கிறார். இந்த காலத்துல மகன்கள் அப்பாக்களை வா என்று கூப்பிடுவதே அரிதினும் அரிது. ஒரு மகன் குண்டு கட்டா தூக்கி போயும் ஒருத்தர் வரலன்னா ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? வீட்டுல புதையல் இருக்கு. இவர் மாத்திரம் இல்ல, இவர் அப்பாவே 90 வயசு இருந்தார். 90 வயசு மட்டும் அவரும் வீட்டுல புதையல் எங்க இருக்குன்னு இடிச்சு 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 பார்த்தாரு, கிடைக்கல. இப்ப அவர் விட்டு போன பணியை மகன் தொடருகிறார். மகனுக்கே இப்ப 90 வயசு ஆக போகுது. புதையல் கிடைக்கிற மட்டும் கிழவனா கிளம்ப மாட்டாருன்னு ஊர்ல பேச்சார். ஊர்ல இருக்கிற பேச்சு நெருப்பில்லாம புகையுமாங்க. அதுல உண்மை இருக்குன்னு நிரூபிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரன் அந்த வீட்டுல இருக்கார். உடனே ஊரெல்லாம் பரபரப்பாயிருச்சு. வெள்ளைக்காரரெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாரு. வீட்டுல ஏதோ நடக்க போகுது. அந்த வெள்ளைக்காரன் நிறைய எக்யூப்மெண்ட்ஸோட வந்திருக்காரு. ஏன்னா வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு வீட்டை தோண்ட வைக்கிறதுக்கு தாத்தாக்கு இஷ்டம் இல்லை. தன் கண்ணுக்கு படாம அவர் கண்ணுக்கு பட்டுருச்சுன்னா அவர் எடுத்துட்டு போயிடுவாரு தானே. அதனால வெள்ளைக்காரர் ஒரே ஒரு ஆளா பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு வீட்டை தோண்ட ஆரம்பிக்கிறார். ஊர்ல இருக்கிற யாரையும் அண்ட விட மாட்டேங்கிறார் தாத்தா, எல்லாரையும் விரட்டுறாரு. இதுதான் சுஜாதா எழுதுகிற கதை. வெள்ளைக்காரர் பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தோண்டி 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 பார்க்கும்போது ஒரு இடத்துல டங்குன்னு சத்தம் கேட்கும். உடனே பரவசம் ஆயிடுறாங்க எல்லாரும். கிழவனார் கண்ணில் தனித்தனியா போட்டுது. நான் சொன்னேனே, யாராவது நம்பினீங்களா? இருக்கு, எனக்கு தெரியும், அந்த இடத்துல இருக்கு. அப்புறம் மண்ணெல்லாம் அது பண்ணிட்டு ஆழத்துல இருந்து ஒரு பொட்டி இருக்கு. உண்மையிலேயே ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு நடுங்குகிற கைகளோடு கிழவனார் திறக்கிறார். அப்ப கூட வெள்ளைக்காரர் அதுக்கப்புறம் திறக்க விடல, இவர் தான் திறக்கிறார். நடுங்குகிற கைகளோடு திறந்தா உள்ள ஒரே ஒரு வெள்ளை கவர், ஒரு எண்ணெய் இருக்குல்ல, ஒரே ஒரு கவர். இவர் என்ன நினைக்கிறாரு, தங்கமா காசு இருக்கும், வைரமாலையா இருக்கும், என்னென்னவோ ரத்னமும் மரகதமும் மாணிக்கமும் வைடூரியமும் கொட்டி கிடக்குதுரா சாமி. ஒரே ஒரு வெள்ளைக்கவர். வெள்ளைக்கவர்ல என்னடா வச்சிருப்பீங்க? செக்கு எழுதி வச்சிருந்தா கூட காலாவதியா இருக்குமேயா. எடுத்து பார்த்தா வெள்ளைக்கவருக்குள்ள எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன ஸ்லிப் இருக்கு, ஒரு குறிப்பு மாதிரி. தலைகீழ் ராணின்னு எழுதியிருக்கு, அவ்வளவுதான். தாத்தா சொல்றாரு, இது ஒரு க்ளூ, இது இந்த க்ளூவை வச்சு கண்டுபிடிங்க. வெள்ளைக்கார சொல்லி இனிமே என்னால் தோண்ட முடியாது,
இதுதான் க்ளூக்கே இவ்வளவு போனா நான் இன்னும் எவ்வளவு தேட வேண்டியது. தேடி தேடி பாக்குறாங்க. அந்த தலைகீழ் ராணின்ற சொல்ல வச்சு எதையுமே அவங்களால யோசிக்க முடியல. ராணி தலைகீழா இருப்பாங்க, ராணி நேரா தானங்க இருக்கும். தலைகீழா என்ன ராணி இருக்கும்? தலைகீழ ராணி இருக்கிற ஒரே இது சீட்டு கட்டுல தான் ஒரு ராணி தலைகீழா இருக்கும். இது தவிர எங்கேயுமே தலைகீழா இருக்காது. சீட்டு கட்டுல ஏதாவது க்ளூ இருக்க தேடி தேடி பார்த்து சலிச்சு போய் வெள்ளைக்காரர் சொல்றாரு, சார் ஒருவேளை இருந்திருக்கலாம், இப்ப எதுவும் இல்லை, அதனால நம்ம கிளம்பிடலாம், இனிமே எதுவும் கிடைக்காதுன்ற முடிவுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. தாத்தாவும் மனசு உடைஞ்சு போயிட்டார். வீட்டை யாருக்கோ விற்கிறதா டிசைட் பண்ணிட்டு வீட்டை கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு போறேன், இனிமே எனக்கு புதையலும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது. எங்க அப்பா ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு, அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும்னு சொல்லி அந்த ஒயிட் கவர் இருந்தது இல்ல, அதுல ஒரு ஸ்டாம்ப் வேற ஒட்டி இருக்கு. அந்த ஒயிட் கவரை கிழிச்சு அங்க போற குப்பை தொட்டியில ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருக்கு, அதுல போட்டுட்டு தாத்தா கிளம்பிட்டார். வெள்ளைக்காரரு கிளம்பிட்டாரு. ஆனா வெள்ளைக்காரருக்கு மனசு கேட்கல, எதுவும் இருக்கு, எதையோ மிஸ் பண்றோம், நம்ம எதையோ மிஸ் பண்றோம். தலைகீழ் ராணினா என்ன? தலைகீழ் ராணினா என்ன? திடீர்னு பிளாஷ் அடிக்குது அவருக்கு. அந்த ஒரு ஒயிட் என்வலப் இருந்தது இல்ல, அதை ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த போட்டோவை பாக்குறாரு, அந்த வெள்ளை என்வலப்ல ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி இருக்குல்ல, பழைய கால ஸ்டாம்ப். ஏன்னா இவருடைய தாத்தாவுக்கு தாத்தா உபயோகிச்ச ஸ்டாம்ப் அது. அந்த ஸ்டாம்ப் பழசா இருக்கு. நல்லா ஜூம் பண்ணி பாக்குறாரு. அந்த ஸ்டாம்ப்ல எலிசபெத் ராணியினுடைய படம் இருக்கிற ஸ்டாம்ப் அது. ஆனா அந்த ராணியினுடைய படம் தலைகீழாக அச்சிடப்பட்டிருக்கிறது. இதுல ஸ்டாம்ப்ல. உடனே போய் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கிறாரு. அப்போதுதான் தெரிகிறது, தவறுதலாக பிரிண்ட் பண்ணப்பட்ட ஸ்டாம்புக்கு பல $1,000,000 மதிப்புள்ள மார்க்கெட் இருக்கான். அதுவும் ராணியினுடைய ஸ்டாம்பை தவறா அச்சிட்டாங்கனாக்க அதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு கோஷ்டி உலகத்துல இருக்கு. அவர்கள் இப்ப அவர் தேடி பார்க்கிறாரு, எவ்வளவு ஸ்டாம்ப் அச்சிட்டாங்க, தலைகீழ அச்சிட்டாங்க. அவங்களெல்லாம் அநேகமா ராணி கழுவுல ஏற்றிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல தலைகீழ அச்சிடப்பட்டது எவ்வளவு ஸ்டாம்ப்னா வெரி ஃபியூ, 10-15, அதுக்குள்ள நிறுத்திட்டாங்க. தலைகீழ அச்சிடும். அந்த 15 வச்சிருக்கிறவெல்லாம் இன்னைக்கு மில்லியனர். அதுல ஒரு ஸ்டாம்ப் நம்ம தாத்தாவிட்ட கிடைச்சு அதை அவர் ஒரு என்வெலப்ல ஒட்டி தலைகீழ் ராணின்னு குறிப்பு வச்சுட்டு தான் அவர் போய் சேர்ந்திருக்காரு. நம்மாலதான் கண்டுபிடிக்க முடியலன்னு வெள்ளைக்காரர் கண்டுபிடிச்சு உடனே போன் பண்றாரு. யாருக்கு? தாத்தா கார்ல போயிட்டு இருக்காருல்ல, தாத்தாவுடைய டிரைவருக்கு போன் பண்ணி, எங்க கீழ்ச்சி போட்டாரு தாத்தாட்ட கேளு. தாத்தா கேளு, எங்கேயோ கீழ்ச்சி, அங்க ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருந்தது, அதுல கீழ்ச்சி, அந்த குப்பைக்காரரை கண்டுபிடின்றாரு வெள்ளைக்காரர். உடனே ஊர் முழுக்க போன் பண்ணி கலெக்டர்ல இருந்து அந்த கார்பரேஷன் அதிகாரிகள்ல இருந்து தாத்தாவில இருந்து தாத்தா பையன்ல இருந்து வெள்ளைக்காரர் இருந்து அத்தனை பேரும் ஒரு குப்பை வண்டிக்காரரை தேடி போனார்கள் அப்படின்னு கதையை முடிச்சிட்டாரு சுஜாதா. நம்ம குப்பைக்காரர்னு சொல்றோம்ல, குப்பையை போடுறவங்க குப்பைக்காரரா, குப்பையை எடுக்கிறவர்கள் குப்பைக்காரர்களா? குப்பையை எடுக்கிறவங்க நாம குப்பைக்காரர்னு சொல்லிட்டு இருக்கோம், போடுறவங்க தானே குப்பைக்காரங்க. அந்த சகோதரரை அது மட்டும் யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. அவர் அந்த சைடு வந்தா கூட தள்ளி போப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ஊரே அவரை தேடி போச்சுன்னு கதையை முடிச்சிட்டாரு சுஜாதா. இப்போ அந்த புதையல் கிடைச்சுதா இல்லையா? குப்பை வண்டியை ஓட்டி செல்கிற சகோதரரை பார்க்க முடிஞ்சுதா பார்க்க முடியலையா? பார்க்க முடிஞ்சாலும் இவர் கசக்கி போட்ட காகிதம் கிடைச்சுதா கிடைக்கலையா? அப்படியே கிடைச்சாலும் அதுல இருக்கிற ஸ்டாம்ப் சேதாரமாகாமல் இருந்ததா இல்லையா? அப்படியே அது நல்லா இருந்தாலும் அதை பிரித்தெடுத்து விற்று தாத்தாவுக்கு புதையல் கிடைச்சுதா கிடைக்கலையா? இந்த கேள்வி எதற்கும் எழுத்தாளர் சுஜாதா பதில் சொல்லவில்லை. நமக்கு என்ன விருப்பமோ அந்த விடையை fill in the blanks மாதிரி நாமே போட்டுக்கலாம். தலைகீழ் ராணி என்ற கதையிலே அவ்வளவு காலம் அந்த புதையலின் மீதுதான் அந்த தாத்தா இருந்து கொண்டிருந்தார். அது மேலேதான் இருந்தார், ஆனா அது தெரியல. அதே ஒரு கதையாக சொல்லுவார்கள். ஒரு பிச்சைக்காரர் ஒரே இடத்துல இருந்து ஒரு ஊர்ல ரொம்ப நாள் பிச்சை எடுத்தாராம். யாராவது 50 பைசா போடுங்க, 1 ரூபாய் போடுங்க, 2 ரூபாய் போடுங்கன்னு. ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். சரி, இவ்வளவு நாளா ஊர்ல இருந்த பிச்சைக்காரர் இறந்துட்டாரு, நம்ம கௌரவமா ஒரு அடக்கம் பண்ணிடலாம். அவர் உட்கார்ந்து இந்த இடத்தையே தோண்டினாங்களாம். அதுக்கு கீழே ஒரு புதையல் இருந்துதான். அந்த புதையலின் மீது உட்கார்ந்து கொண்டுதான் அது தெரியாமல் அந்த பிச்சைக்காரர் அவ்வளவு நாள் 20 வருஷம் பிச்சை எடுத்திருக்காரு. தாத்தா ஸ்டாம்புக்கு மேலேயே உட்கார்ந்து ஸ்டாம்பை தேடின மாதிரி பிச்சைக்காரர் புதையலின் மீதே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்தது மாதிரி ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் கூட வாழ்க்கையில்
மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அவர் சொன்னார்ல, எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுகிற ஒரு மனது, எதை பார்த்தாலும் பரவசமாகிற ஒரு உள்ளம், இதெல்லாம் நமக்கு இல்லை. எதை பார்த்தாலும் முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கு நமக்கு. இதுல என்ன இருக்குன்னு தோன்றுகிறது. இந்த மாதிரியான மனது வேண்டும் என்று தேடி அலைகிறோமே, அதை தருகிற புத்தகங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அந்த புத்தகத்தை பார்க்காமல் போனுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிற நாமெல்லாம் சுஜாதாவின் தலைகீழ் ராணி கதையில் வருகிற தாத்தாவாகவோ புதையலின் மீதே உட்கார்ந்து கொண்டு யாசகம் செய்து கொண்டிருந்த பிச்சைக்காரர் போலோதான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, புத்தகம் ஏன் புதையல்? புதையல்னா there must be some value. என்ன மதிப்பு அதுக்கு? ஒரு வார்த்தை, ஒரு வாசகம், ஒரு கவிதை, ஒரு கதை, ஒரு நூல், இது எதுவுமே ஒருவருடைய வாழ்க்கைக்கு புதையலாக முடியும். இது எல்லாமே புத்தகத்துல தான் இருக்கு. இது எதுவும் ஒரு வாழ்க்கைக்கான புதையலாக முடியும். எது புதையல்? நீங்க கடையில போட்டு ஒரு காசு கொடுத்து வருவது அல்ல புதையல். எது உங்களினுடைய வாழ்க்கையை மலர வைக்கிறதோ அது எல்லாமே புதையல் தான். பெரும் பணக்காரர்கள் கூட எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு நிம்மதியை, ஏதோ ஒரு சந்தோஷத்தை. தன்னந்தனியா இருக்கு, எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு, you are always lonely at the top என்று சொல்லுவார்கள். உயரங்களுக்கு போக 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 தனிமைதான் கிடைக்கிறது. ஒண்ணுமே இல்லாம இருந்த போது 40 பேர் 50 பேர் இருந்தாங்க. நீ மேல போக 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 சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. அப்படியே 2-3 பேர் நின்னாலும் இவன் நம்மளை கொண்டுடுவானோன்னு பயமாவே இருக்கு எப்பவும். அப்போ உயரங்களிலே இருக்கிற போது தனிமையும், தாழ்வரைகளில் இருக்கிற போது நட்பும் இருக்கிற அதிசயம் தான் இந்த வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கையில புதையல் எது? எனக்கு புதையல் என்பது உங்களுக்கு புதையல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு எது மதிப்பு தருகிறதோ, எது எனக்கு மதிப்புக்குரியதோ அதுவே தான் உங்களுக்கு மதிப்புக்குரியது என்று சொல்ல முடியாது. ஆனால் அவரவர்களினுடைய வாழ்க்கையினுடைய தேடலுக்கான ஏதோ ஒன்றை புத்தகங்கள் தருமா தராது. அதைத்தான் புத்தக கண்காட்சியில பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். வேகமா யோசிச்சு போனா சில பேருக்கு ஒரு வார்த்தையிலிருந்தே ஒரு வாழ்க்கை மலர்ந்திருக்கிறது. சார் மகாகவி பாரதியை பற்றி அவ்வளவு அழகாக பேசினதுனால இது உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்து, மகாகவி பாரதி ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். தமிழ் சிறுகதைகளினுடைய தந்தை வாவேசு ஐயர் தான், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருக்கும் முன்பே கூட சின்னஞ்சிறு கதைகளை எழுதி சிறுகதைகளுக்கு கூட முதல் அடியை நமக்கு எடுத்து கொடுத்தது மகாகவி பாரதி தான். அப்படி அவர் எழுதிய ஒரு கதை, அதுதான் ஒரு வார்த்தையிலிருந்து மலர்ந்த ஒரு வாழ்க்கை. வார்த்தையே புதையல். அங்க என்ன வார்த்தை? ஒரு கதை எழுதுறாரு. ஒரு ராஜா இறந்து போற போது தன் மகனை ராஜாவாக்கிட்டு அவர் இறந்து போறாரு. அது ஒரே ஒரு ஊரில் தான் ஆரம்பிக்கிறாரு பாரதி. ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா. அவர் மகனை ராஜாவா இது பண்ணிட்டு அவர் சொல்றாரு, இப்போ உனக்கு பெரிய நாடு இருக்கு, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்பவுமே அப்படி இருக்கன்னு நினைக்காத. ஒரு நாள் வாழ்க்கையில வரும், நீ தனியா இருப்ப, யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க, நம்ம செத்துடலான்னு உனக்கு தோணும். உடனே பையன் மனசுக்குள்ள நினைக்கிறான், போற நேரத்துல நல்ல வார்த்தை சொல்லாம எப்படி சொல்லிட்டு போகுது. அப்படி உனக்கு தோணுச்சுன்னா அப்ப இதுல ஒரே ஒரு மந்திர சொல்லை எழுதியிருக்க, ஒரு ஓலை, அதை உன் கூடவே வச்சுக்க. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரும், வரும்போது இதை அதை மட்டும் பிரிக்காத. பையன் அதை வாங்கி தன்னுடைய உடைவாள் இருக்குல்ல, அந்த உடைவாளனுடைய உரையிலேயே வச்சுக்கிறார். அது பிரிக்க வேண்டிய அவசியமே வரல. என்ன பெரிய அரசர், என்ன இப்படி திரும்பினா 10 பேர் கீழே விழா, இந்த பக்கம் திரும்பினா 10 பேர் கீழே விழா, என்ன செல்வாக்கு. ஆனா அப்பா சொன்ன அந்த நாள் வந்தது, விரோதிகள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஓடினான் ஓடினான், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான். ஒரு குகையில தன்னந்தனியா மாட்டிக்கிட்டான். அப்ப ஒரு மலைப்பாம்பு அவனை சுத்தி வளைச்சுது. அந்த நேரத்துல நினைச்சான், இப்ப நான் செத்துடலான்னு நினைச்சான். அப்ப அப்பா சொன்னது ஞாபகம். அப்பா சொன்னாரு, ஒரு நாள் உனக்கு தோணும் இறந்துடலாமான்ற நிலை வரும்போது அதை பிரிச்சு பாருன்னு. கஷ்டப்பட்டு அந்த பதம் உடைவாள் இருக்கு, அதுல இருந்த உரையிலேருந்து அதை எடுத்துட்டான். மலைப்பாம்பு நெருக்குது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டான். இதுல என்ன ஒரு சொல், என்ன மந்திர சொல் பிரிச்சு பார்த்தான். அப்பா அந்த ஒரு சொல்லை 3 முறை அவங்க அப்பா எழுதியிருந்தாரு. அந்த சொல் என்ன தெரியுமா? செயல் செயல் செயல். 3 அது ஒரு சொல்லுதான். ஆக்ட், பேசிக்கிட்டே இருக்காது.
வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையை விரயம் செய்வதை விட செயலிலே இறங்கு என்பதுதான் அந்த மந்திர சொல். செயல் என்கின்ற அந்த ஒன்றை பார்த்த உடனேயே செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் வந்தது. அப்ப இந்த உடைவாளை எடுத்துட்டான், இந்த மலைப்பாம்பை சத்து சத்து சத்துன்னு 10 தடவை குத்தி நான் தனியா போயிருச்சு. அப்படியே எழுந்து ஓடினான். அவனுடைய பகைவனுக்கு பகைவனை இவன் நண்பனாக்கினான். 2 பேரும் சேர்ந்து பகைவனை அழிச்சாங்க. திரும்ப அரியாசனத்தின் மீது அமர்ந்து விட்டான். அப்ப அவனுடைய புதையல் எது? அவனுக்கு இருக்கிற செல்வமா? அவனுக்கு இருந்த படை வீரர்களா? இல்லை, அவனுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கான புதையல். அப்போ ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம். ஒரு வாசகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்க முடியுமா? எனக்கு கிடைச்சது. அந்த வாசகத்தை எனக்கு கொடுத்தது மேடையில் இருக்கிற ஒருவர் தான், மாராஜேந்திரன் சார் தான் அதை கொடுத்தார். ஒரு அரங்கம், அந்த அரங்கத்தில் சாரும் நானும் அமர்ந்திருந்தோம். நிகழ்ச்சி அப்ப தொடங்கல, இனிமேதான் தொடங்க போகுது. 2 பேரும் இதை பத்தியும் பேசிட்டு இருந்தோம். ஒரு நபரை பத்தின்னு வச்சுக்குங்க, யாரை பத்தியும் வச்சுக்குங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன சார் இவர் கூட எப்படி இருக்காரு, அவர் யார் என்னெல்லாம் தேவையில்லை நமக்கு, சார் இவர் கூட எப்படி இருக்காரு, இவர் நம்ம அப்படி நினைக்கலையே சார், அப்படி நாம எல்லாரை பத்தியும் நினைப்போம், அப்படிதானே, இவர் கூட இப்படி தானே சார், என்னவோ நினைச்சேன் சார், எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு, ஒரு நபரை ஒரு செயல்ல இருந்து அப்படி எடை போட்டுறக்கூடாதோன்னு நான் யோசிக்கிறேன். சார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு செயல்ல இருந்து 2 செயல்ல இருந்து எதையுமே எடை போடக்கூடாதுமா. அது எப்படி சார் முடியும்? தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு. யாரு? எங்க தாத்தா, அவர் தாத்தா இல்ல, வள்ளுவர் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சார் சொல்லியிருக்காரு? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்ற ஒரு வாசகத்தை சார் சொன்ன போது என் மனதுக்குள்ளே புது வாயில்களும் ஜன்னல்களும் திறந்து கொண்டது மாதிரி இருந்தது. நாம யாரையும் எடை போடுகிற போது அவர்களுடைய குற்றங்களை முதலில் நாடுகிறோம். ஒரு ஆளை பத்தி நம்ம பேசணும்னு இருந்தாலே 3 பேர் இருந்தாங்க, 3 பேர் 4வது ஆளை பத்தி தப்பா பேசியிருந்தாங்க. 3 பேர்ல ஒருத்தன் கிளம்பி போயிட்டான், பாக்கி 2 பேர் 3வது ஆளை பத்தி தப்பா பேசினாங்க. அதுலயும் இன்னொருத்தன் போயிட்டான். ஒருத்தன் தனியா மனசுக்குள்ள அந்த 2வது ஆளை தீட்டான். நமக்கு தெரிவதெல்லாம் குறைகள் தான். அது நம்ம கூடவே வாழ்கிற வாழ்க்கை துணைவியாகவோ வாழ்க்கை துணைவராகவோ இருக்கட்டும், நண்பர்களாகட்டும், அலுவலகத்தில் இருக்கிறவங்களாகட்டும், யாரா இருந்தாலும் முதலில் நம் மனம் நாடுவது குற்றங்களை. வள்ளுவர் சொல்றாரு, நீ குற்றங்களை நாடணும்பா, ஆனா குற்றங்களை நாடுவதற்கு முன்பு குணத்தை நாடு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்று வள்ளுவர் சொன்னார். இது ஒரு பெரிய வெளிச்சம் பாருங்க. முதல்ல வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு எப்பவும் நன்மையே செய்வார்கள் என்று நாம் நினைத்தால் நம்மை விட முட்டாள்கள் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் நான் நல்லதே செஞ்சிருக்கேன், முதல்ல அதுவே போய் நீ எல்லாருக்கும் நல்லது செய்யல, போற போக்கில் அங்கங்க குத்திட்டு தான் போயிருக்க நீ. ஆனா நம்ம பத்தி நாமே என்ன நினைச்சுப்பால, நான்லாம் எவ்வளவு நல்ல ஆளு தெரியுமா, எனக்கு ஏன் இப்படி வந்தது, ஏன் உனக்கு அப்படி வரக்கூடாது என்பதுதான் அதற்கான பதில். எனக்கு போய் இது ஏன் வந்தது, உனக்கு ஏன் வரக்கூடாது, நீ என்ன எக்ஸெப்ஷன் கேட்டகரியா? நீ எல்லாருக்கும் வாழ்க்கை எதை தருமோ அதைத்தான் உனக்கும் எனக்கும் தரும். அதை தருகிற போது அது தந்த வாழ்க்கையை சபிப்பதை விட்டுவிட்டு அதே வாழ்க்கை எனக்கு எவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறது என்று யோசிப்பது கூட குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இந்த கொளல்ன்ற வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை. கொளல்னா என்ன அர்த்தம்? என்னை பொறுத்தவரை அக்செப்ட். நிறைய பேரு அவங்க வாழ்க்கை துணைவியை பற்றியோ துணைவரை பற்றியோ நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஒரு குறை அழாம விடவே மாட்டோம். முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் அப்படி குறை சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கல்யாணம் ஆன நாளுக்கு அடுத்த நாள் கேட்டாலே குறை சொல்றோம். கல்யாணத்துக்கு முன்பே குறை சொல்றோம். திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்துக்கு 2 மாசம் இருக்கும், அதுக்குள்ள பிரேக்கப் ஆயிடும். இன்னும் கல்யாணமே ஆலையடா, அதுக்குள்ள எப்படிடா பிரேக்கப்னா, ஒரு 4 தடவை பேசினேன் நமக்கு செட் ஆகாதுன்ற. என்ன காரணம் தெரியுமா? குற்றங்களை நாடுகிற மனம் குணங்களை நாட மாட்டேன் என்கிறது. அப்போ நீங்க ஒருவரை
அசிஸ்ட் பண்ற போது வாழ்க்கை துணைவரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், பார்ட்னர்ஸா இருக்கலாம், யாரையும் அசிஸ்ட் பண்ற போது முதலில் நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டியது அவங்கள்ட்ட நல்ல விஷயமே இல்லையா, நல்ல ஆஸ்பெக்ட்ஸே இல்லையா அவங்க கிட்ட. அப்படி யோசித்தால் தான் தெரியும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்று. குணத்தை நாடி குற்றத்தையும் நாடி இதுல எது ஜாஸ்தியா இருக்குன்னு பாருன்னு சொன்ன வள்ளுவர் கடைசியில் சொன்னார், மிக்க குழல் எது அதிகமா இருக்கோ அதை அதோட வாங்கிக்க. நீ அது அப்படித்தான் இருக்கும், திருத்தலாம் முடியாது ராஜா, அது அப்படித்தான் இருக்கும். நீ ரெண்டுத்தையும் அசஸ் பண்ணிக்கோ, வாங்கிக்கோ. இது மட்டும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டு பரமசிவத்தோட என் நிலைமை எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு கண்ணதாசன் சொன்னது படி வாழ்க்கை மனிதர்களை அசஸ் பண்ற போது ஒண்ணு மட்டும் என்ன வச்சுக்கோங்க, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இந்த இடத்துல இந்த வெளிச்சம் இருக்கு பாருங்களேன், எதுக்கு வெளிச்சம் போட்டிருக்காங்க? நம்ம ஒருவர் முகம் ஒருத்தருக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வெளிச்சம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த வெளிச்சமே மிக அதிகமாக இருந்தால் நம்மால யாரையுமே பார்க்க முடியாது. வெளிச்சத்துக்கு நடுவிலே இருக்கிற நிழல்கள் தான் வெளிச்சத்துக்கான மரியாதையே கொடுக்கிறது. அப்படித்தான் வாழ்க்கையும் வெறும் நல்ல விஷயங்கள் மாத்திரமே இருந்தால் அந்த வாழ்க்கையில ஆக்டிவிட்டி இருக்காது, சுவாரஸ்யமும் இருக்காது. இருளும் நிழலும் ஒளியும் கலந்து இருப்பதுதான் நல்ல பார்வையை தருகிறது என்பது போல மனிதர்கள் எல்லாம் கலந்துதான் இருப்பார்கள் என்பதை முதலிலே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு வாசகம். அந்த வாசகத்தை சொன்னது திருக்குறள். அதை சரியான நேரத்திலே எனக்கு நினைவுறுத்தியதற்காக மகாராஜேந்திரன் சார் அவர்களுக்கு இந்த மேடையில் திரும்பவும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். அப்ப ஒரு வாசகத்திலிருந்து ஒரு வாழ்க்கையே மலர முடியும். ஒரே ஒரு வாசகம் தான், அதிலிருந்து மலர முடியும். இந்த ஊழையும் முப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கின்ற ஒரு திருக்குறள் இருக்கிறது. திருவள்ளுவர் விதியை நம்பியவர், அல்ல மாற்று கருத்தே கிடையாது. ஊழ் என்று ஒரு அதிகாரத்தையே எழுதியவர், ஒரு முழு அதிகாரத்தை ஊழுக்காக கொடுத்தவர். சரி, அதுக்குன்னு விதி நீ முயற்சி எடுக்காம இருக்காத ராஜா. ஊழையும் முப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கின்ற ஒரே ஒரு வாசகத்தினால் எத்தனை வாழ்க்கைகள் மலர்ந்திருக்கின்றன என்பதை யோசித்து பாருங்க. அருணிமா சின்ஹாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இது வந்துகிட்டே இருக்கே சார், இது ஒண்ணு நிறுத்த முடியாது. அத பேச்சாளர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க. முதல்ல நீங்கெல்லாம் வரணும், வந்து கேட்கணும். நீங்க இந்த கேமராக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என்ன கவனிக்கிறாங்களான்னு நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கேமராக்கள் அப்படி திரை போல இருக்கு. இதுல உணவகம் நல்லவேளை நேரம் இல்லை, போன முறை நேர உணவகம் இருந்தது. பாதி பேர் அங்கேயும் இங்கேயுமா பார்த்துட்டு இருந்தான். மசாலா தோசை தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்றதுன்னே பயந்துக்கிட்டே சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இதுல இவங்க வேற. சரி, ஓகே, என்ன செய்வது? அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்கணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அருணிமா சின்ஹாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அருணிமா சின்ஹா உத்தரப்பிரதேசத்திலே இருந்த ஒரு இளம் பெண். அவங்களுக்கு கனவு என்பதே போலீஸ் வேலைக்கு போகணும்ன்றதுதான். போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ட்ரெயின்ல ஏறி வேலையில சேர்றதுக்காக போயிட்டு இருந்தாங்க. போகிற இடத்தில் அவங்க ரொம்ப வறிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே சொத்து அவங்க அம்மா ஒரு தங்க சங்கிலி பண்ணி போட்டிருந்தாங்க. அது ஒண்ணுதான் கழுத்துல இருந்தது. அந்த சங்கிலியை பறிக்கிறதுக்கு யாரோ முயற்சி பண்ணிருக்காங்க. அருணிமா சின்ஹா போராடி இருக்கிறார். ஏன்னா போலீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கிற போது தங்க சங்கிலியை திருட்டு கொடுத்துட்டு போய் போலீஸ் வேலைக்கு சேர முடியாது தானே சார். அதனால போராடி இருக்காங்க. இவங்க போராடின உடனே அந்த கும்பலுக்கு அது வெறியாயிருச்சு. அந்த சங்கிலியை பறிச்சுட்டு அவங்க அப்படியே ட்ரெயின்ல இருந்து வெளியில தள்ளிட்டாங்க. அவர்களுடைய நேரம் பாருங்க, பக்கத்துல இன்னொரு ட்ரெயின் ட்ராக் இருக்கு, கரெக்டா அந்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்க. எழுந்திருக்க முடியல. அவங்க எழ முயற்சி செய்வதற்குள் அந்த ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வந்து அவங்க கால் அப்படியே ஒண்ணு இல்லாம கூழா போச்சு கால். போலீஸ் வேலைக்கு போகிற செயல் சின்ன பொண்ணு சார், ஒரு கனவு அந்த இடத்திலே கூழானது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? விதி பாரு எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கு பாரு. இப்போ அருணிமா சின்ஹாவுக்கு இந்த திருக்குறள் தெரிந்திருக்க வாய்ப்பு. அந்த திருக்குறளுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் அவங்களுக்கு இருந்தது. விதி தானே, நீ தானே என்னுடைய காலை இந்த மாதிரி செஞ்சுட்ட, நீ என்ன நினைக்கிற? நான் விழுந்துருவேன்னு நினைக்கிறேன், நான் இதுக்கு பிறகு எழுதுனா என்று அருணிமா சின்ஹா
செயற்கை காலை பொருத்தி கொண்டு நடக்க ஆரம்பித்தார். நடப்பது அதிசயம் இருந்தது. ஆனா நடப்பதோடு மாத்திரம் இல்லாமல் மலை ஏறுகிற பயிற்சியையும் அருணிமா சின்ஹா எடுத்துக்கொண்டார். மலையை இந்த செயற்கை காலை வைத்துக்கொண்டு மலையில் ஏறுவது என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு நமக்கு தெரியும். சாதாரண மலை, உங்க வீட்டு மலை, எங்க வீட்டு மலை பரங்கி மலை கிடையாது. இமயமலையில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி காட்டினார் அருணிமா சின்ஹா. செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் பெண், முதல் நபர் என்கின்ற பெருமைக்கு உரியவரானார். அப்போ விதி என்பது இழுக்க பார்க்கிறது. ஈரோடு தமிழன் ஒரு கவிதை எழுதுறாரு. நான் விரிவானம் என்னையா கிழிக்க பார்க்கிறார், நான் மழை பொறு துளி என்னையா உடைக்க பார்க்கிறாய் என்று கவிதை எழுதினார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்தில் அத்தனை பேரும், அது இயற்கையா இருக்கட்டும் எதுவான இருக்கட்டும், நமக்கு எதிராக இருப்பது போல ஒரு நிலைமை எல்லாருக்கும் வரும் சார் வாழ்க்கையில. அப்படி வருகிற போது உங்களுக்கு ரெண்டு பாதை இருக்கு. ரஜினி சார் சொல்லுவாரு, பூ பாதை சிங்க பாதை மாதிரி ரெண்டு பாதை இருக்கு. ஒரு பாதை, இதுதான் என் விதி, வேற வழி இல்லை, இதை நான் ஏத்துக்கணும், இப்படித்தான் இருக்கணும், எனக்கு வேற கதி இல்லை, இது ஒரு பாதை. இதைத்தான் 99 விழுக்காடு பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனா ஒரு விழுக்காடு இருக்காங்க பாருங்களேன், அவங்க சொல்றாங்க நான் இதை ஏத்துக்காம போராடினா, ஒருவேளை அந்த போராட்டத்தில் எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னா, அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறவர்கள் அவர்களுக்காக வள்ளுவர் சொன்னார், ஊழையும் முப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர். விதியை கூட பையா ஓரமா நில பாதல வராதன்னு தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்கல்ல, அவர்களால் தான் இந்த மானுடம் இத்தனை தூரம் உயர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. அப்போ ஒரு குரல், அந்த குரல் ஒரு வாழ்க்கையை மலரச் செய்கிறது என்றால் அது ஒரு புதையல் தானே சார். இதுவரை போன பாதையிலிருந்து என்னை புதிதாக யோசிக்க வைத்திருக்கிறது என்றால் எந்த புதையலையும் விட அந்த புதையல் மகத்தானது. அதனால ஒரு வார்த்தை புதையலா இருக்கலாம், ஒரு வாசகம் புதையலா இருக்கலாம், ஒரு கவிதை கூட புதையலா இருக்கலாம். ஐயா எவ்வளவு அழகான கவிதைகளை சொன்னார்கள். ஒரு கவிதை கூட புதையலா இருக்கலாம். நான் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், சில சமயத்துல வாழ்க்கையில ஒரு இடத்துல நல்ல செட்டில்டா இருப்போம் சார். செட்டில்டுனா வேலையை வச்சுக்கலாம், பிசினஸ் வச்சுக்கலாம், நல்லா போயிட்டு இருக்கோம், பிரமாதமா இருக்கும். அப்படி லேசா ஒரு செருக்கு கூட வரும், எப்படி இருக்கீங்க, அது எப்படியோ வந்துடுறது இல்ல. ஒரு பதவிக்கு வர்ற போது கொஞ்சம் அப்படி மேல வர்ற போது உறவுக்காரெல்லாம் அங்கேயே தான் இருப்பான். இவர் கொஞ்சம் ஏறிட்டாருனாக்கா, மச்சான் நல்லா இருக்கியா, புது காரு, நீ முன்ன பார்த்துருக்க மாட்ட, நீ இப்பதான் வாங்கிருக்கேன், அது கொஞ்சம் வரும் தானே சார். நல்ல செட்டில்டா இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்று கீழே தள்ளிடும் சார். ஒருத்தருக்குமே நடந்தது இல்லையா என்னது, என்னங்க அநியாயமா இருக்கு. எல்லாருக்கும் வரலாம் சார், வரணும்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம பிரார்த்தனை என்பது இருக்கிற இடத்துலயே இருந்து கிடைக்கிற கூழையே குடிச்சிட்டாவது போயிடலாம். ஆனா சில சமயம் அப்படி நடக்கும். அப்படி கீழே விழுந்துட்டா வாழ்க்கை எப்படி பார்க்குது. கீழே ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டே இருக்கிற ஒரு பையன் திடீர்னு கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஓடிட்டு இருக்கிற மற்றவங்க எல்லாம் நின்று அவனை தூக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு டைம் ஆச்சு, அவன் போயிட்டே இருப்பான். ஒரே ஒரு இடத்துலதான் ஓட்டப்பந்தயத்துல எல்லாரும் நின்று விழுந்தவங்களை தூக்கி விட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? The mentally challenged, differently enabled children, அதாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு பல நாள் பயிற்சி கொடுத்து ரன்னிங் ரேஸ்ல ஓட வச்சாங்க. அந்த பிள்ளைகளை அந்த ஆசிரியர்கள் ரொம்ப நாள் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த விசில் சத்தம் கேட்ட உடனே ஓடணும், இந்த லைன்லயே ஓடணும், அங்க இங்க போக கூடாது, அங்க பாரு அங்க ஒரு கயிறு கட்டிருப்பாரு, அங்க போய் யார் முதல்ல நிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பெரிய கப்பு கொடுப்போம். பல நாள் பயிற்சி அந்த பிள்ளைகளுக்கு. அப்பா அம்மாக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க நடக்கிறதே அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் சார். அது ரன்னிங் ரேஸ்ல ஓடுறதுன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்ல, எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. விசில் ஊதியாச்சு, இந்த பிள்ளைங்க வந்து நல்லா செஞ்சாங்க, எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை விழுந்துருச்சு சார். பாருங்களேன், பாக்கி எல்லா பிள்ளைகளும் நான் தான் முதல்ல போய் கப்பு வாங்கணும்னு எதுவுமே நினைக்கல. எல்லாம் திரும்பி வந்து இந்த விழுந்த பிள்ளைய தூக்கி விட்டுட்டு அது எழுந்த பிறகு எல்லாம் தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கும். நாம அவங்களே மன வளர்ச்சி குன்றியவர்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க நம்ம பார்த்து அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர்களுடைய பெருந்தன்மை வார்த்தைகளால் அதை சொல்லாமல்
இருக்கிறார்கள். அப்படித்தானே? இப்போ சில கவிதைகள் நாம் போகிற பாதையே மாற்றி வாழ்க்கையை சந்திக்க வைக்கின்றன. விழுந்த கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதை, வண்ணதாசனுடைய கவிதை. எங்கனாச்சு திருநெல்வேலிக்காரர் அவர், நானும் திருநெல்வேலி தான். அதனால அவருடைய கவிதைகளை படிக்கிற போது கூடுதலாக அது மனம் வீசுவதாக எனக்கு தோன்றும். ஒரு கவிதை எழுதுறாரு, நான் சொல்றேன் பாருங்க. அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது. புரியுதானே? அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு சரியாக அமர்ந்து கொண்டது. அதற்கு பிறகு ஒரு முறை கூட தான் விழுந்த கிளையை அது திரும்பி பார்க்கவில்லை. இத்தனை நாள் மலர்ந்திருந்த பெருமிதமும் அதற்கு இல்லை. இப்போது விழுந்தோமே என்ற தன்னிறக்கமும் இல்லை. அதனுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நகர்ந்து போன எட்டுக்கால் பூச்சியை கூட அது வெறுப்போடு பார்க்கவில்லை. அது அப்படியே அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல் என்று வண்ணதாசன் கவிதையை முடித்தார். இந்த கவிதை எதை பற்றியதுன்னு நினைக்கிறீங்க? வண்ணதாசன் அண்ணாச்சிக்கு வேற வேலை இல்லை. அவர் எப்ப பாரு பூவை பத்தி, இலைய பத்தி, இதுதான் அவர் ஏது. இது பூவை பற்றிய கவிதையா என்றால் பூவை பற்றிய கவிதை தான். ஆனால் இது பூவை பற்றிய கவிதை மாத்திரமல்ல, இது ஒரு உயரத்திலிருந்து விழுந்து விட்டவர்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கவிதை. இப்ப அந்த கவிதையை திரும்ப சொல்றேன். அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து கீழே விழுந்தது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு சரியாக மண்ணிலே அமர்ந்தது. விழுந்த பிறகு ஒரு முறை கூட அந்த கிளையை அது திரும்பி பார்க்கவில்லை. இதுவரை மலர்ந்திருந்த பெருமிதமும் அதற்கு இல்லை. இப்போது விழுந்து விட்டோமே என்ற தன்னிறக்கமும் அதற்கு இல்லை. தன்னுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நகர்ந்து போன சில எட்டுக்கால் பூச்சியை கூட அது வெறுமையோடு தான் பார்த்தது. அது அப்படியே அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல. இப்ப பாருங்க, வாழ்க்கையில் சில நிலைகளிலிருந்து விழுகிற போது அந்த பூவை போல நாம் அங்கதானே இருந்தோன்னு திரும்பி பார்க்காமல் நம்மால் இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த பூவை போல நாமும் பெருமைக்கு உரியவர்கள் தான். இப்போ ஒரு இடத்துல இருந்து விழுவோன்னு நினைக்காத சமயத்துல எவனாவது ஒருத்த குழி பறிச்சிருப்பான். அநேகமா பக்கத்துல இருக்கிறவன் தான் பறிச்சிருப்பான். எதிரிகளை எதிர்த்து நான் போராடுகிறேன் இறைவா, நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுன்னு ஒரு ஆங்கில கவிஞன் கவிதை எழுதினான். அப்ப யாரோ தள்ளி விட்டுருக்காங்க, இல்ல நீங்களே கூட விழுந்திருக்கலாம். ஆனா விழுந்த பிறகு எப்படி இருந்தேன் இல்ல, ரிட்டையர் ஆன பிறகு அந்த ஆபீஸ்க்கு திரும்ப போவீங்களா சார்? போகாதீங்க, தயவு செய்து போகாதீங்க. ரிட்டையர் ஆகி அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி வந்துட்டே இருங்க, நீங்க இல்லாம சீட் போயிடாதீங்க, மானக்கேடு உண்டாகும். கடைசி நாள் பெரிய மாலையெல்லாம் போட்டு பூச்செண்டு கொடுத்து வீடு மட்டும் கொண்டு வந்து விடுவாங்க. எதுக்கு? திரும்பி வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஒரு இடத்திலிருந்து வந்து விட்டால் வந்ததுதான். அந்த இடத்தை நோக்கி மனம் செல்லக்கூடாது, பார்வை கூட செல்லக்கூடாது. அதனால்தான் கல்யாண்ஜி எழுதினாரு, தான் இதுவரை இருந்த கிளையை அது ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை என்று எழுதினார் கல்யாண்ஜி. இன்னொரு கவிதை சொல்றேன், இது போகன் எழுதிய ஒரு கவிதை. போகன் அந்த கவிதையில, இது உன்னிப்பா கவனிக்க வேண்டிய கவிதை, அவர் வேற பேசிக்கிட்டே இருக்காரு, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கவனிங்க. என்னுடைய அகங்காரம், இது அவரே சொல்றாரு, அதாவது ஒரு கவிஞன் சொல்றான். இந்த கவிஞன் யாரா வேணுமா இருக்கலாம். இந்த கவிஞன் திருநாவுக்கரசராக இருக்கலாம், இந்த கவிஞன் கம்பனாக இருக்கலாம், திருத்தக்க தேவராக இருக்கலாம், பாரதியாக இருக்கலாம், பாரதிதாசனாக இருக்கலாம், யாரா வேணா இந்த கவிஞன் இருக்கலாம். ஆனா அத்தனை கவிஞர்களாகவும் நின்று கொண்டு கவிஞர் போகன் இந்த கவிதையை எழுதுகின்றார். என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வந்ததல்ல என்றேன் நண்பனிடம். புரியுதுதானே? இது அந்த கவிஞன் சொல்றான். கவிஞர்கள் எல்லாமே ஒரு கெத்தா தானே இருப்பாங்க இல்ல? என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வந்தது அல்ல என்று நண்பனிடம் சொன்னேன். பின் என்று கேட்டான். அப்ப நண்பன் கேட்டான், நீ அகங்காரம் இல்லாதவன் பாரு. நண்பன் சொல்லல, நீ அகங்காரம் இருக்கிறவன் தான். அப்ப எங்கிருந்து வருது? என்னுடைய அகங்காரம் என்னுடைய நேற்றைய துயரங்களிலிருந்து வந்தது, என்னுடைய இன்றைய துன்பங்களிலிருந்து வந்தது என்று நண்பன் கேட்டான். துயரம் வந்தால் பணிவுதானே வரும், அகங்காரம் வருமா என்று நண்பன் கேட்டான்.
புரியுதானே? இது வாழ்க்கை போட்டு போட்டு அடிச்சா இன்னும் பணிஞ்சுதான் போவோம். இன்னும் பணிஞ்சு, ஐயா ஐயா இனிமே அடிக்காதீங்கய்யா, ஐயா முடியல அப்படிதானே சொல்லுவோம். இவன் துன்பங்களிலிருந்து அகங்காரத்தை பெற்றேன் என்றான். இப்ப துயரங்கள் வந்தால் பணிவுதானே வரும், அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான். நான் சொன்னேன், துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்று நான் பதில் சொன்னேன் என்று போகன் சொல்லுங்க. என்ன ஒரு அபாரமான கவிதை இல்ல? அந்த கவிதையை இப்படி முடிக்கிறார் போகன். காலனை காலடிக்கு வர சொன்ன பாரதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயே. ஐயா பேசிட்டு இருந்தார். காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். யாரு? 39 வயதுல இருந்த மகாகவி பாரதி. காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். எனக்கு எமல பார்த்து மதிப்பே கிடையாது, உன்னை நான் மிதிக்கணும்ன்றாரு. அது கூட இவர் போய் மிதிக்க மாட்டாராம். எந்த காலடி அருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன்னு மகாகவி பாரதி எழுதுறார். நான் உன்னை மிதிக்கணும், நீயா வந்து மிதிய வாங்கிட்டு போய். எப்படி தெரியுமா? ஸ்கூல்ல நாங்க பிள்ளையா நாங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்த போது, ரொம்ப காலம் முன்னாடின்னு அதுல இருந்து புரிஞ்சுக்கணும் நீங்க. எங்க டீச்சர் என்னை கூப்பிட்டு போய் அந்த புளிய மரத்துல இருந்து ஒரு குச்சியை உடைச்சிட்டு வாங்க. உடனே மகிழ்ச்சியா ஓடுவோம். இன்னும் டீச்சர் நமக்கு ஒரு வேலை சொல்லிட்டாலும் நம்ம பெரிய ஆள்னு நமக்கு ஒரு போர்டை தொடைமாங்க, அவ்வளவு பெரிய ஆள் மாதிரி இருக்கும். நமக்கு போய் அந்த மரத்துல ஒரு குச்சியை உடைச்சிடும், ஓடி போய் குச்சியை உடைச்சிட்டு ஒரு செகண்ட்ல ஓடி வருவான். எதுக்குன்னா நம்மளை அடிக்க. அடிச்சுமா கையை நீட்டினா இந்த அடிக்கிற போது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல பின்னாடி இழுப்போம்ல, நான் அடிச்சா நீ கையை பின்னாடி இழுக்கிறனோ அதுக்கு 2 அடி. இன்றைக்கு ஆசிரியர்கள் பாவம் கனவுல கூட நினைக்க முடியாது, கனவுல கூட பிள்ளை அடிக்கிறதா நினைக்க முடியாது. அப்படியே தப்பி தவிர அடிக்கிறாமா அடிக்காதுங்க, அடிக்கிறாமா செஞ்சுட்டா உடனே போய் அப்பா அம்மாட்ட சொல்லி, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எதிர் வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு நான் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. என்றால் அது எது ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த வரைமுறைகள் மாறிவிட்ட ஒரு தலைமுறை. எந்த காலத்தை எந்த நோக்கத்தை கொண்டும் பிள்ளைகளினுடைய சுயமரியாதையும் தன்மானமும் அவர்களுடைய நெஞ்சும் நொறுங்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த விதிகளை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனா நேற்றைக்கு அப்படி கிடையாது. என்ன அடிச்சாலும் வீட்டுல சொல்ல மாட்டோம். ஏன்? டீச்சர் அடிக்கிற அளவு நீ கெட்டவளான்னு வீட்டுல 2 அடி விடும். டீச்சரை மெதுவா தான் அடிக்கும், அதனால நாம அதை சொல்ல மாட்டோம். இப்போ நாமளே குச்சியை உடைச்சு நாமே அடி வாங்கின மாதிரி இப்ப இந்த யமன் என்ன பண்ணமோ அவனே வந்து பாரதியார் கால் கிட்ட நிக்கணுமா. அவன் அப்படி நின்னப்புறம் இவர் உதைச்சு தள்ளுவார். காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கின்றேன், எந்த கால் அருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன்னு சொன்னார்ல, அதை போகன் இந்த கவிதையில பயன்படுத்திக்கணும். காலனை காலருகே வர சொன்ன பாரதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? அந்த கவிதையை எழுதிய போது அவன் கையில் காலனா காசு கூட கிடையாது என்று போகன் கவிதையை முடிக்கின்றார். அப்ப கால காலங்களாக கவிஞர்களை, சிந்தனையாளர்களை, புத்தாக்க சிற்பிகளை இந்த சமூகம் எப்படி நடத்தி இருக்கிறது என்றால் ஒரு கொடுங்கோல் தன்மையோடு தான் நடத்தி இருக்கிறது. மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ, உன்னை நினைத்தோ தமிழை ஓதினேன் என்று கம்பன் சொன்னான். யாரு பேட்ரனோ அதுவரை அவரை யாரு காப்பாற்றி வந்தார்களோ அல்லது அவனுடைய கவிதைக்கு இடம் கொடுத்தார்களோ அந்த சோழ மன்னனை பார்த்து தான் கம்பன் இதை சொன்னான். அப்ப என்னுடைய கவிதைக்கு, என்னுடைய கவித்திறனுக்கு ஒரு குறைவு வந்தது என்றால், உன்னை அண்டி பிழைக்கிறவன் போல என்னை நீ நடத்த ஆரம்பித்தால் அதற்கு பிறகு அந்த இடத்தில் நான் நிற்க மாட்டேன் என்ற கவிஞர்களால் தான் தமிழ் இன்றைக்கு இத்தனை தூரம் வளர்ந்திருக்கிறது. அப்ப இந்த 2 கவிதைகளையும் 2 எக்ஸ்ட்ரீம் நீங்க வச்சு பாருங்க. முதல் கவிதையில் வண்ணதாசன் ஒரு நிலையிலிருந்து விழுந்து விட்ட போது கூட மனச்சலனம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை சொல்லுகிற கவிதை இந்த பக்கம். வாழ்க்கை உன்னை போட்டு எவ்வளவு அடிச்சு மிதிச்சாலும் நீ அந்த வாழ்க்கையை பார்த்து துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்று நிமிர்ந்து நின்ற கவிஞர்களை சொல்லுவது இந்த பக்கம் என்றால், இதற்கு நடுவிலே தான் தமிழ் கவிதை என்ற அந்த மகத்தான நெசவு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு கவிதையிலிருந்து எனக்கு ஒரு புதையல் கிடைக்குமா என்றால் கிடைக்கும். வாழ்க்கையை வாழ சொல்லி தருவது கவிதை. நம்ம எத்தனை பேர் கண்ணதாசன் எழுதி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளான அந்த கவிதை இப்போது கேட்டாலும் நிமிர்ந்து நிற்கின்றோம். மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா,
இது மட்டும் சாதாரண வரிகள், இதை யார் வேணா எழுத முடியும். அடுத்தவர் எழுதுறாரு, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த வரி நமக்கு சொன்னது போலவே இருக்கு. நம்ம வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை நிம்மதி நிலவுன்னு சொல்றாரு கண்ணதாசன். என்றால் ஒரு கவிதை வாழ்க்கையே மாற்றி பார்க்கிற ஒரு பார்வையை கொடுக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியும். அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. அப்போ ஒரு சொல்லிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு வாசகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு கவிதையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம்.